இப்ப கதையோட ஓப்பனிங்லயே பாம்பு இனத்தை சேர்ந்தவங்கள தான் காட்டுறாங்க. பாம்பு இனத்தை சேர்ந்த மகாராஜாக்கு 2 பொண்டாட்டிங்க. ஒண்ணு நம்ம ஹீரோயின், இன்னொன்னு அவரோட 2வது பொண்டாட்டி. இப்ப அவங்க 2 பேருக்கும் டெலிவரி பெயின் எடுத்து 2 பேரும் முட்டை போட போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கருப்பு கலர் முட்டையும், அந்த பொண்ணுக்கு கோல்டன் கலர் முட்டையும் வருது. கோல்டன் கலர் முட்டை யாருகிட்ட இருக்கோ அவங்க தான் அடுத்த மகாராணி. இப்ப இவன பாத்தீங்கன்னா, "எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டியான்னு" ஹீரோயின் அறைய, "என்னங்க நீங்க என்ன நம்பலையா? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணலன்னு சொல்ல, எனக்கு பண்ண துரோகத்துக்காக இவள கூட்டிட்டு போய் கொலை பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோயின உயரமான இடத்துல இருந்து தூக்கி கீழ போட, அவ இறந்து போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஹீரோயின் மறுபிறவி எடுத்து வந்துடுறான். அவங்களோட பாம்பு கடவுள் யார சூஸ் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட ஹீரோயினுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் இருக்கு. இப்ப அந்த பாம்பு கடவுள் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட உடம்பு தான் சூஸ் பண்றாங்க. இவ தான் கோல்டன் பாம்பு, இவளால மட்டும்தான் கோல்டன் முட்டைய பெத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சூஸ் பண்ண, அவளோட புருஷன் பாத்தீங்கன்னா ஒருவேளை இவளோட முட்டை கருப்பு கலர்ல இருந்தா இவளை நான் கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, என்ன இவன் முன்னாடி நடந்தது கரெக்டா சொல்றான், ஒருவேளை இவனுக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சந்தேகப்பட்டுட்டு இருக்க. அவளோட சந்தேகம் உண்மைதான். அவளோட புருஷனுக்கும் எல்லா விஷயமே ஞாபகம் இருக்கு. எப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, நான் யாரு கூட ஒண்ணு சேர்ந்தாலும் என்னோட முட்டை கோல்டன் கலரா தான் இருக்கும். ஏன்னா நான் தான் கோல்டன் பாம்பு. அப்படின்றப்ப எனக்கு துரோகம் பண்ண புருஷன் கூட நான் ஒண்ணு சேர மாட்டேன். அதுக்கு பதிலா ஒரு குட்டி பாம்பு கூடவாது நான் ஒண்ணு சேர்ந்து குழந்தைய பெத்துக்குவேன்னு, இவ்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு குட்டி பாம்பு கூட ஒண்ணு சேர்ந்துட, ஒண்ணு சேர்ந்த உடனே இவ பிரெக்னன்ட் ஆயிடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி குட்டி பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிற நாள் வந்துருது. பார்த்தா குழந்தை பிறக்கிற நாள்ல ஹீரோனோட முட்டை கருப்பு கலர்ல இருக்கு. அத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. நான் தானே கோல்டன் பாம்பு. அப்படி இருக்கிறப்ப என் முட்டை எப்படி கருப்பானுச்சுன்னு இவ சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு அவள பாத்தீங்கன்னா அவ பாம்பு இனமே கிடையாது. அவ ஒரு பல்லி இனத்தை சேர்ந்தவன். அவளோட முட்டையும் வேற கலர்ல இருக்க. அவ மந்திரத்தை யூஸ் பண்ணி கோல்டன் கலர்ல மாத்திடுறான். அந்த விஷயம் யாருக்கு தெரியாது. இப்ப அவங்க எல்லாம் இப்படி ஹிரனை திட்டிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஹிரனை இங்கே கொலை பண்ணி ஆகணும்னு கொலை பண்ண வரும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கருப்பு கலர் Dress போட்ட ஒரு ஆளு மாசா வந்து காப்பாத்துறாரு. அந்த ஆளு வேற யாரும் கிடையாது. ஹிரன் ஒரு குட்டி பாம்பு கூட ஒண்ணா இருந்தா இல்லையா, அந்த பாம்பு தான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்ன செடியூஸ் பண்ணி என் கூட பெட்ல ஒண்ணா இருந்துட்டு நீ பாட்டுக்கு ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, அவன பார்த்தவன இவ்ள பாத்தீன்னா, "நீ ஒரு குட்டி பாம்பு தானே! இவங்க எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இந்த இடத்த விட்டு போயிருன்னு" சொல்ல, "நான் ஒண்ணும் பாம்பு கிடையாது. டிராகன் பரம்பரையை சேர்ந்தவன். டிராகன் கிங்" அப்படின்னு சொல்ல, அத பார்த்தவன அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பெரிய தலைவனே டிராகன் தான். அவங்களுக்கே கிங்குன்னா, இந்த பாம்பினத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அவனுக்கு மரியாதை வச்சு தான் ஆகணும். இப்ப அவ புருஷனோட 2வது பொண்டாட்டியோட முட்டையிலேருந்து ஒரு பல்லி ஓடி வந்து அப்பானவ கிட்ட வந்துட்டு இருக்கு. அவன் அத காலால கொன்னுடுறான். இவன் இந்த குழந்தைய கொன்ன உடனே இவ வாயிலேருந்து ரத்தம் வந்த உடனே அங்க உள்ள எல்லாரும் கண்டுபிடிச்சுறாங்க. இவ ஒரு பல்லி இனத்தை சேர்ந்தவன்னு. இந்த சைடு ஹீரோயினோட முட்டையில இருந்து பெரிய டிராகன் வெளிய வருது. அத பார்த்தவன தான் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இவளுக்கு பொறந்தது டிராகனோட குழந்தை தானே. இப்ப அத பார்த்தவன அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயினுக்கும் நம்ம டிராகன் கிங்குக்கும் வணக்க வச்சிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஜாலியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.